ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்க்குற பூனைக்கு பெல்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் வந்து 4 பீஸ் வந்து 147 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆனால் இருந்தாலும் 160 ரூபா கொடுத்து நான் வாங்குகிறேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சார்ஜிங்லாம் போடுறானுங்க, கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வாங்கினேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160 ரூபா. இதில் 4 பீஸ் வாங்கியிருக்கு, மல்டி கலர். இதிலே வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. 2 பீஸ் வந்து 144 ரூபா. ஸோ அந்த ஆண்டில் சார்ஜிங்லாம் போட்டாலும் அதிகமாக வரும். நான் கொடுக்குற லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். 4 பீஸ் கிடைக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பூனை இருந்தாலும் நீங்கள் பெல்ட் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ பூனை வளர்க்குறவங்களுக்கு இந்த பெல்ட்டு நல்லாவே இருக்குது. நான் வளர்க்குற பூனை வந்து பார்த்தீங்கன்னா தெரு பூனை. ஸோ நிறைய பூனை எங்கள் வீட்டில் வரும். அதில் வந்து நான் சூஸ் பண்ணி வளர்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய பூனைங்க. ஸோ வீட்டில் இப்போ லைவாக பூனை பார்த்தீங்கன்னா 2 பூனை தான் வளர்க்குறேன். மெட்டீரியல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் பேக் வச்சுருப்பீங்களா, அந்த ஸ்ட்ராப்போட மெட்டீரியல் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ கலர் வந்து ஃபெய்ட் ஆகும். நான் வளர்க்குற பூனைக்கு வந்து வெளியெல்லாம் போகிறதுனால ஃபெய்ட் ஆகும். நீங்கள் வீட்லேயே வளர்க்குறீங்கன்னா கலர் போகாது, அப்படியே தான் இருக்கும். எங்கன்னா கூட்டின்னு போனால் சில டஸ்ட்லாம் படும். நாங்கள் வீட்டில் வளர்க்குற பூனை வந்து பார்த்திங்கன்னா மரம் ஏறும், பக்கத்தில் காட்டுக்கு போவோம், எலி பிடிச்சிட்டு வரோம். ஸோ இதனால் போட்டிருக்கோம். ஸோ இது காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் பூனைக்காரன் அடிக்கடி சுற்றிட்டு இருக்கான். ஸோ கண்ட மாட்டுற பூனைங்களை வந்து பிடிச்சிட்டு போய் சாவடிச்சு என்ன பண்ணுறான்னு தெரியல. நான் அவனை ஒரு நாள் வந்து மாட்டு வாங்கிட்டேன். மாட்டானா உரிச்சு வீடியோ எடுத்து போடுறான் அவேர்னஸ் வீடியோக்காக. எவ்வளோ பூனைங்க சரிங்களா, நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த பெல்ட் வாங்கி போட்டதுனால கூட பிடிக்கிறான். ஸோ அது எப்படி பிடிக்கிறான்னா, எல்லாம் தூங்குகிற டைம் 5 மணிக்கு வந்து சைலண்ட்டாக வந்து அப்படியே கவர் போட்டு இந்த வலையை போட்டு அம்மிக்கிட்டு பிடிச்சிட்டு போயிடுறான். ஒரு ஏடி அடிக்கிறான் தறியில். ஸோ அது வீட்டில் ஏரியாவில் இருக்கவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம், மேலே பிடிக்கிறான்ப்பா, பார்த்துக்குப்பா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பெல்ட்டு போட்டும் பிடிக்கிறான். உங்கள் ஏரியாவில் வந்தான்னா கண்டிப்பாக வச்சு தடுத்து விட்ருங்க, இல்லை சொல்லி அனுப்பிச்சிடுங்க. எங்கள் ஏரியாவில் நான் கண்ணில் மாட்டானா உரிச்சிடுவேன், கண்டிப்பாக வருவான். சரிங்களா, வீடியோ எடுத்து போடுறான். இதெல்லாம் பாவம், அந்த பாவம்லாம் அவனுக்கு தான், புள்ளிங்கள தான் சேரும். ஸோ அந்த பூனை வளர்க்குறவங்க நமக்கு தான் தெரியும், தூக்கிட்டு போகிறவனோட வழியெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆன்லைனு. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக எங்கள் வீட்லேயே இருக்கோம். குட்டிலேருந்து வளர்க்குறோம். ஸோ எவ்வளோ சமத்தாக இருக்கான் பாருங்கள். ஆனால் வளர்க்குறவங்கிட்ட தான் சமத்தாக இருப்பான், வெளியாளுக்கிட்டலாம் கீறிடுவான். இதோட பெல்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருக்காங்க. கேப் வந்து ஒரு விரல் உள்ளே போகிற மாரி. எதுக்குன்னா மரம் ஏறுவான், இவன் மரம் ஏறுவான், வெளியே போவான். ஸோ பில்டிங் எகிரி குதிப்பான். அதனால் மாட்டிக்கிச்சுன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த 1 இன்ச்சு கேப் விட்ருக்கேன். ஸோ கையோட வந்துடணும், பூனை சேஃப்டியாக இருக்கணும். சரிங்களா, என் பேர் ஆலேனு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது. இவன் பேர் நருட்டோ. இன்னொருத்தவன் இருப்பான், அவன் பேர் ஷாஸ்கி. நான் வந்து அவனுக்கு போடலை. இவனோட அவன் பயங்கரமாக்கிடுவான். இவன் வந்து ஏரியாவில் பெரிய பெரிய தலைப்பூனையில் வந்து சண்டை போடுவான், போயிட்டு ஏரியா பிடிச்சிட்டு வருவான். ஸோ இவன் பேர் ஆலேனு. 7 வருஷமாக எங்கள் வீட்லேயே இருக்கான். ஸோ இவனுக்காக தான் போட்டோம். ஆனால் இவனை பிடிக்கலாம் ரொம்பவே கஷ்டம். சரிங்களா, இவன் வந்து அந்த இடத்துல எகிருவான், பயங்கரமாக எகிருவான். ஸோ பார்த்துக்கோங்க, பெல்ட்டு நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இவன் பேர் ஆலன். சரிங்களா, இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பூனை எங்கள் வீட்டில் வரும் பாருங்கள். நாங்களே தூக்கிட்டு வந்து வளர்க்கலை, நிறைய பூனை எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கே தெரில. கொச்சன்னு வரும். ஸோ வர பூனையெல்லாம் வந்து சாப்பாடெலாம் போட்டு அமுச்சு விட்ருவோம். ஸோ அதே பழக்கமாகிடுச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிளாக் பூனை வந்து நாங்கள் பழக்கப்படுத்துவேன். சீக்கிரமாக நல்லாவே இருக்குது அந்த பூனை. பயமாக கடிக்குது வேறு, கீரும். ஏன்னா புது பூனைங்களாம் கண்டிப்பாக அது பழகாது. அதை பழக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பால் ஏதாச்சும் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு 1 வீக் அப்புறம் தான் அது பழகுமே. அப்போ தான் மேலே கை வைக்க தோணும். அவதார் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் வந்து பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது போல் தான். சரிங்களா, இவனுங்கெல்லாம் எடுத்தோடனே கை வச்சுனா கீறிடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இதெல்லாம் ஊசி போடல கைஸ். சரிங்களா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரூல்ஸ்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக வளர்க்குற பூனைக்கு அந்த வளர்க்குற ஜீவன்லாம் வந்து நீங்கள் ஊசி போடணும். அதுக்கப்புறம் சிப்பு வைக்கணும், இல்லைன்னா 5000 ரூபா ஃபைனு. ஸோ நாங்கள் ஏரியாவில் இருக்கிறனால எங்கள் ஏரியாவில் வரமாட்டாங்க. நீங்கள் சிட்டி உள்ள வீட்டுக்குள்ளே வளர்க்கினா கண்டிப்பாக நீங்கள், அது எதுக்குன்னா இந்த நாய் டாக்லாம் உரிமை வந்து நிறைய விட்டு போடுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் தெரியுது யாரோட டாகு யாரோட கேட்டுன்னு. உள்ள சிப் வந்து கண்டுபிடிச்சி அட்ரஸோட காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து அந்த வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வளர்க்கணும், இல்லைன்னா வளர்க்கக்கூடாது. நடு ரோட்டில் அனதாக விட்டு போகக்கூடாது. சரிங்களா, பூனைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். இதில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இன்னும் ஒன்று, இன்ஃபெக்ஷனாகவும் உயிருக்கு ஆபத்து இருக்குது இந்த பூனையினால்.
உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வீட்டில் வந்து ப்ராப்பராக அதை குளிக்க வச்சு பல்லெல்லாம் தேய்ச்சி ஊசிலாம் போட்டு சாப்பாடெலாம் கொடுத்து வச்சுருங்க. அடிக்கடி கறி மீன்லாம் போட்டிங்கன்னா வெறி பிடிச்சிரும். இதெல்லாம் நாங்கள் வளர்க்குற பூனை நேச்சுரல் பூனை, எல்லாமே எப்படி ஏரியாவில் இருக்கிற சுற்றிக்கிட்டு இருக்க பூனை எல்லாமே நேச்சுரல் பூனை. ஸோ இது எங்கள் வீட்டில் தங்கச்சி வீட்டில் இருக்கிற 2 பூனை. இது வந்து ஊமை, பேச்சு வராது, பாவம் இது. ஆனால் பழக்கம், உயிரை கொடுக்கும். இன்னொருத்தர் தான் என்னோடய தம்பி. சரி நீங்கள் பாருங்கள், நிறைய கலர் வெரைட்டிஸ்லாம் நிறைய பூனைகள் இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ 2 எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை பூனை பார்த்தீங்கன்னா பழகிடுச்சு. 1 வீக் கழிச்சு தான் பழகிடுச்சு. இது இருந்தாலும் கடிக்கிறாங்க, சரிங்களா, லைட்டாக தான் கடிக்கிறான், ஃபோர்ஸாக கடிக்கல, பழகிடுச்சு, நல்லாவே பழகிறான் பையன். ஸோ இது பேர் வந்து நான் கியோன்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ மற்ற பூனைங்கள்லாம் நிறைய பூனைங்கள் வந்து சாப்பாடு போட்டு அமுச்சு விட்ருவேன். ஏன்னா இவன் வந்து பழகிட்டான், வீட்லேயே பாத்ரூம் போகிறான். ஸோ அங்கே பாருங்கள், அதை இருக்கான் பாருங்கள், அலெக்ஸ் இவன் பேர், ஒயிட்டில் இருக்கவன். அவன் பேர் சிசிமாரும், இவன் பேர் கியோ, பிளாக்கில் இருக்கான். ஸோ நிறைய பூனைகள் வரும். ஸோ பூனை வளர்க்குறதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இயற்கை உயிரினை வளர்த்திங்கன்னா பெனிஃபிட் நிறையவே இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் பூனைகள் வளர்த்திங்கன்னா மன அழுத்தம் போகும், நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி எலி, பூனை, பாம்பு இந்தமாரி வந்துச்சுன்னா கூட தன் உயிரை விற்றுட்டு அதுங்களை சாவடிக்கும். அதேமாரி பூனை வளர்த்தவங்களும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது சில டைமில் வந்து நடக்கும். ஸோ விஷம் அதிகமாக ஆகிடுச்சின்னா ஊசி போடலன்னா உயிருக்கு ஆபத்து நிறைய இருக்குன்னு நான் நியூஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இருந்தாலும் பூனை எந்த விலங்கு வளர்த்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம அதை விளையாடவே கூடாது, சரிங்களா. ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஆபத்தாகிடும். அதனால் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அதனால் எது இருந்தாலும் ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. எந்த உயிரினை வளர்த்தாலும் சரிங்களா, பூனை, நாய் எது இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம போகவே கூடாது. ஸோ இந்த வீடியோ வந்து பில்ட் அன்பாக்ஸ் வீடியோ தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்ட வீடியோ வந்து. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இல்லை, அதனால தான் பூனை வளர்க்குறோம். எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டாக் வளர்க்கணும்னு ஐடியா இருந்தேன். இருந்தாலும் எங்கள் வீட்டில் சின்னது 10க்கு 15. ஸோ அந்த வீட்டில் வந்து பூனையே போதும். டாக் வளர்த்திங்கன்னா ரொம்ப சிக்கம், சரிங்களா. அதனால் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கணும், யாருக்குமே டிஸ்டர்பன்ஸு இருக்கக்கூடாது. டாக் வளர்க்குறவங்களுக்கு வந்து, ஏன்னா அதோட குரல் வந்து சவுண்டு கொடுக்கும் குலைக்கும் போதே. பக்கத்து வீட்டுலாம் ஒரு மாதிரி ஆகும். நான் வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பக்கத்து வீட்டில் வந்து குட்டி நாய் வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து பயங்கரமாக குலைக்கும் அது. ஸோ அதனால் வந்து தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் எனக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுமாரி பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்கள் வீடு கொஞ்சம் லாங்கு, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா டாக் வளர்க்குங்க. ரொம்ப பக்கத்தில் என்ன பக்கத்தில் இருக்கும், கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். அதுவும் சொல்லிடுறேன் மைனஸு. ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா வளங்க, சேஃப்டிக்காக வளங்க. அண்டு உங்களை அன்பாக இருக்கும். டாகெல்லாம் வந்து உயிரே கொடுக்கும். ஸோ பூனைங்க வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொடுக்கும், அந்த சில விஷயங்கள் காப்பாற்றும். அதுமாரி பூச்சி கீச்சி வந்துச்சுன்னா பூனைங்களை வந்து அது விரட்டி விட்டுரும், இல்லை சாப்பிட்றோம். ஸோ டாக் வந்து பார்த்திங்கன்னா திருடன் அண்டு யாராச்சும் நுழைய வந்தானுங்கன்னா உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க, சரிங்களா. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2015 நிறைய பூனைகள் வளர்த்துருந்தோம். ஸோ எல்லா பூனைங்களும் வந்து வளர்ந்து போயிடும், சரிங்களா. இந்த நிலைக்க நிற்கிற பூனை வந்து இந்த ஆரஞ்சு பூனை மட்டும் தான். 7 வருஷமாக இருக்கான். இவனை சில டைமில் போயிடுவான், சரிங்களா. பூனைக்கார தீன்னு போயிடுவான். ஏன்னா அது வந்து தெரு பூனைனால அது அங்கங்கே சுற்றிட்டு இருக்கோம், வீட்டில் அடக்கமாக இருக்காது. வீட்டில் வளர்க்குற பூனைகள் வந்து வீட்லேயே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்பவும் மிஸ் பண்ணுவோம் நம்ம. தெரு பூனைங்கள்லாம் வீட்டில் வளர்க்குற பூனைங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே நண்பா, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். வீடியோ மூலியமாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா மனசார மன்னிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் சொல்லிடுறேன். எந்த உயிரினம் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே பழகாதீங்க, ஹைட்டாக தூக்காதீங்க, ஃபேஸு பக்கத்தில் வந்து தூக்காதீங்க, அட்டாக் பண்ண ரொம்ப சான்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி தான் கடிச்சிச்சு. அந்த பெரிய பொண்ணு ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அவன் வந்தால் மூக்காண்ட கஷ்டம். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஓமந்தூரில் போயிட்டு ஊசி போட்டாங்க. ஸோ உடனே வந்து சால்வ் ஆகிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து கை கடிச்சிச்சு, இந்த அலெக்ஸ் பூனை ஒயிட் கலரு. ஸோ அவனை கச்சிட்டான். ஸோ எல்லாமே தெரு பூனை. ஸோ நாங்கள் ஊசி எதுவுமே போடல, அதனால் வந்து ஊசி நாங்கள் எங்களுக்கு தான் போட்டுக்கணும். அதனால் நீங்கள் வளர்க்குற பூனைங்க ஊசி போட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் கம்மியாகும். நாங்கள் வளர்க்குற பூனைங்கள் வந்து சைடு எஃபெக்ட் அதிகம். ஸோ அதனால் வந்து சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக வளங்க, நான் அதான் சொல்லுவேன். ஸோ இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கு டைமே இல்லை. இருந்தாலும் நான் பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் பார்க்குறவங்க ஆடியன்ஸ் வந்து
போர் வச்சிரும். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சில பேர் வந்து இந்த அன்பாக்ஸ் வீடியோ பார்க்குறது தான் வந்திருப்பாங்க. நான் வந்து டாபிக் வேறு மாதிரி மாற்றி விட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். மறக்காமல் வீடியோ பிடிச்சேன் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகே கைஸ், பை பாய்.